Hello friends, welcome to Vijaya Creation. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜிங்கா மீன் வச்சு ஒரு பிரியாணி தான் பண்ண போறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல பெரிய பெரிய ஜிங்காவா இருக்கு. பிரியாணிக்கு கொஞ்சமா போட்டா கூட போதும். சட்னி இத நம்ம ரெடி பண்ணி டேஸ்டா சாப்பிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நல்ல ஒரு கச்சும்பர் வச்சு அதை அந்த நம்ம தயிர் பச்சடி கூட சேர்த்து வெள்ளரிக்காய் கேரட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டு அது கூட நம்ம பேலன்ஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எறா பிரியாணிக்கு நான் தக்காளி 2 இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். கொடமிளகா வெங்காயம் எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஜிங்காவை எடுத்து நம்ம நல்லா கழுவி வச்சுட்டு அது கூட சால்ட்டு, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நம்ம அதை ஸ்டோர் பண்ணிப்போம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக அந்த பாத்திரத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். அப்போ தான் இது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்சம் ஒரு கடாய் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் ஒவ்வொரு ஜிங்காவாக போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஜிங்கா ஃபிஷ் எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்குது குக் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளாலே அது குக் ஆயிடுது. கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம குக் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுது, சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை பதத்தை பார்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணும்போதே நம்ம பசங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம அதில் 2 பீஸ் கூட கொடுத்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ அந்த ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே நம்ம 2 ஸ்பூன் அளவு கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக நெய் விட்டுட்டு அதுலேயே ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், அன்னாச்சி, நல்ல பெரிய ஏலக்காய், கிராம்பு 2 எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை மொத்தமாக ஆயில் சூடானதும் அதில் போட்டுக்கோங்க. அதே கடாயில் அதே பொரிச்ச ஆயில்லையே நம்ம அதை போட்டுட்டு இப்போ 2 வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் எந்த பிரியாணி பண்ணாலும் நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணும்போது 2 பச்சை மிளகாய் அதில் போட்டுட்டு இஞ்சி வெள்ளைப்பூடை நான் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், நச்சு. அந்த மாதிரி போட்டால் இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பேஸ்ட்டை விட. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிட்டு எல்லாமே அந்த டைமில் நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை சேர்த்துட்டு அது டக்குன்னு வதங்கும். அதனால் நம்ம அது டைமில் உப்பை அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது நல்ல கிரேவியாகி சுக்கா ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது லாஸ்ட் எண்டில் எல்லாம் கிரேவியான போது லாஸ்ட்டாக நம்ம அந்த கொடமிளகாவை குட்டி நீளமாக குச்சியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. இப்போது சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசாலா, அப்புறம் கொத்தமல்லி பொடி 4 பொடியையும் நான் சேர்த்து நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதை அதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லா சுக்காவாக நல்ல ஃப்ளேவர் அந்த மசாலா எல்லாம் மறுமணப்பட்டதும் நம்ம கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவு அதில் போட்டு அதையும் நல்லா சேர்த்து கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் 2 ஸ்பூன் அளவு தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போ நல்லா புளிக்காத தயிரை விட்டு அது நம்ம கிரேவி பதத்துக்கு பிரியாணிக்கு தேவை இல்லையா, அதனால் அந்த தயிர் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த இம்லி ஃப்ளேவருக்காக நம்ம அந்த லெமனை 4 ஒரு 5 சொட்டளவு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த எறா ஃபிஷ் எடுத்து நம்ம அதில் போட்டுப்போம். போட்டு இது நல்லா கிண்டி விட்டு இது நல்ல மணமாக
அந்த கிரேவி வந்துட்டு அப்படி ஒரு பிரியாணிக்குள்ள மனம் வந்துடும். இந்த டைமில் நம்ம இப்போ லேயர் ரெடி பண்ணிப்போம். நான் அதுக்குள்ளேயே நல்லா கொஞ்சம் நெய் விட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாம் போட்டு ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரைஸை நல்லா சுட சுட அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கிரேவியை ஊற்றி லேயர் எடுத்துப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் ரைஸ் போட்டு அது மேலே நல்லா கிரேவியை விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் போட்டு கிரேவி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு என்னமோ போல் இருக்கும், ஆனால் ஒரு கொஞ்சம் அந்த எறா ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து கூட நம்ம அவ்வளோ ரைஸையும் சாப்பிடலாம். அவ்வளோக்குள்ள அந்த கிரேவியில் வந்து மசாலா சேர்ந்துருக்கு. இப்போ இதில் நான் வந்து கொத்தமல்லி இலை, புதினா இலை எல்லாம் கிரேவிலே சேர்த்துட்டேன் இல்லையா, அதனால் நான் தனியாக அதில் மெல்ட்டால் தூவலை. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே நல்லா ரைஸ் எல்லாம் போட்டுட்டு கரெக்டாக அதை நம்ம கொஞ்சம் தம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து ரொட்டி கல்லில் வந்துட்டு சப்பாத்தி போடுறதோ இல்லை தோசை கல்லோ எடுத்து அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது மேலே இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுப்போம். அவ்வளோதாங்க, ரொம்ப சட்டுன்னு கமன்னு எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள் ரைஸ்லாம் எவ்வளோ அழகாக உதிரியாக இல்லை நெய் மணத்தோட ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதுக்கு சைடிஷாக நம்ம வந்து தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய், வெங்காயம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.